திருவள்ளூர் அருகே பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியில் அரசு நிர்ணயித்த அளவை விட அதிக ஆழம் போட்டு மண்ணள்ளி செல்வதாக குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் பாலவாக்கம் பகுதியில் அமைந்துள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியில் சாலை பணிக்காக மண் அள்ளுவதற்கு உரிமம் வழங்கியுள்ளது மாவட்ட நிர்வாகம். இந்நிலையில் மண் அள்ளும் நபர்கள் கனரக 10க்கும் மேற்பட்ட ஹிட்டாச்சி பொக்லைன் வாகனங்களை கொண்டு நாள் ஒன்றுக்கு சுமார் 300 லாரிகள் வீதம் சவுடு மண் அள்ளுவதாக தெரிகிறது. அது மட்டுமின்றி எடுத்து செல்லும் சவுடு மண் லாரிகள் சாலைகளில் அதிவேகமாகவும் அதிக பாரத்துடனும் தார்பாய் அணியாமல் மண் எடுத்து செல்வதால் விபத்துகள் ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக விவசாய சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் முன்வைத்தனர். எனினும் விவசாயிகள் விவசாய நிலங்களுக்கு வண்டல் மண் அள்ளி செல்வதற்கு 1000 கட்டுப்பாடுகளை விதிக்கும் புவியியல் மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தனிநபர் மண் எடுப்பதற்கு எந்த நிபந்தனைகளையும் விதிப்பதில்லை என்றும், இதேபோன்று அதிகப்படியாக மண் அள்ளினால் நீர்வளம் பாதிப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதே நிலை நீடித்து வந்தால் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் BR பாண்டியன் தலைமையில் நடத்தப்போவதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு 24 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக், ஷேர் பண்ணுங்க. நன்றி. தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களுக்கு ஒருங்கிணைப்பு குழு சார்பாக இப்போ மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருந்தோம். இந்த மனுவில் என்ன தெரிவிச்சிருக்கோம்னா, பாலவாக்கம் சாலை பணிக்காக மண் எடுக்கிறதுக்காக கோரை அனுமதி அளிச்சிருக்காங்க. இதை 48 ஹெக்டேர்ஸுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 அடி தான் அவங்க ஆழம் எடுக்கணும். இதில் 3 அடிக்கும் மேலே மேற்கொண்ட ஒரு 5 அடி 6 அடிக்கு மேலே ஆழம் எடுத்துகிட்டு போகிறாங்க. லாரி குறிப்பிட்ட லாரிகள் வராமல் அதிகமான லாரியிலும் லோடு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுவும் ஹெவி லோடு யூனிட் அதிகமாக போட்டுட்டு போகிறாங்க லாரியில். இதை இதனால் பயங்கரமான மண் கொள்ளையடிக்கிறாங்க. ஏன்னா ஒரு அரசு நிர்ணயித்தது ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட லாரி தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதையும் மீறி இவங்க அதிகமான ஈட்டாட்சிகளை வச்சுக்கிட்டு அதிகமான லாரி ஹெவியும் பாரம் அதிகமாகவும் போடுறாங்க. அதிகமான லாரிகளும் மண் கொள்ளையடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுப்பணித்துறை அதாவது ஏரி கால்வாய் கரைகளை உடைச்சி கரை மேலே இருக்கிற பனைமரத்துங்களையும் தோண்டி வெளியே போட்டுட்டு தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக போகிறாங்க. இந்த மண் எடுத்துகிட்டு அதிவேகமாக போகிறாங்க. இதனால் அரசு உயர்நிலைப் பள்ளி பக்கத்தில் இருக்குது, தனியார் மேல்நிலைப் பள்ளியும் இருக்குது. இது மாணவிகளுக்கு ஒரு விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, வாகன ஓட்டிகளோ விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால் இது மேற்கொண்டு இந்த மண் எடுக்கும்போது PWDயும் ஆள் இல்லை. அவங்க அப்படி இருந்தால் நம்ம அவங்களோட தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும்போது இது ஏடி மைஸ் தான் அதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏடி மைஸில் கேட்டால் பொதுப்பணித்துறை தான் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அதிகாரிகளை மாறி குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு விவசாயிகள் வண்டல் மண் எடுக்கணுன்னா மட்டும் 1008 ப்ரொசீஜர் சொல்லி வண்டல் மண் எடுக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்குறாங்க. ஒரு தனிநபர் எடுக்கணும் போது மட்டும் அவங்க எந்த ஒரு ஆதாயத்தில் உடனே எந்த ஒரு ரூல்ஸும் இல்லாமல் மண் எடுக்க அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதனால் நாங்கள் மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனு கொடுத்துருக்கோம். அவரும் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காருங்க. இது மீது நடவடிக்கை எடுக்கலைன்னா எங்கள் மாநில தலைவர் PR பாண்டியன் ஐயா அவர்களை வச்சு ஒரு மாபெரும் போராட்டம் நடத்த வாய்ப்பு இருக்குங்க ஐயா. இது உடனடியாக ஆய்வு செய்யணும்னு வேண்டிக்கிறேன்.